யாரு பதறானா முறைகேடாக வாக்குகளை பதிய வைத்து அதன் மூலம் வெற்றி பெறுபவர்கள் தான் பதறுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நிச்சயமாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம், தீவிர பரிசீலனை முகாம் சிறப்பாக நடைபெற்றதென்றால் தமிழக மக்கள் பலன் பெறுவார்கள், பயன் பெறுவார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வச்சே அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து. அனுப்பி விடலான் இருக்கேன். ஏன்னா இதுல எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா அவரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, 30 நாட்களுக்குள் எப்படி செய்ய முடியும்னு கேட்டிருந்தாரு. அதே ஒரு தலைப்பா நான் இதுல வச்சிருக்கேன். 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமா அப்படின்னா, இதை வெற்றிகரமாக செய்யறது மட்டும் இல்லை, இது எந்தெந்த விதத்தில் மிக சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆரம்பித்து ஒரு வாரத்திற்குள்ளேயே 5 கோடி மக்களை ரீச் ஆக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட திருப்பி வாங்க வேண்டியது தான். முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இதில் எந்த சிக்கலுமே இல்லை, தெளிவாக இருக்குது. இன்னைக்கு கூட அவங்க ஒரு விவரம் வெளியிட்டிருக்காங்க, இவ்வளவு இலகுவாக நாம் பதிவு செய்ய முடியும்னு. ஆக இது ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று. இது ஒன்றும் அரசியல் நோட்டீஸ் இல்லை, ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று. இதை எதற்கு நீங்கள் உச்சநீதிமன்றம் போறீங்க? உச்சநீதிமன்றம் இதற்கு முன்னால் வழக்காடு மன்றம் போகும்போதெல்லாம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த சீர்திருத்தம் தேவை என்று முடிவு செய்தால் அவர்களால் தொடரலாம் என்பதா இதற்கு முன்னால் வரைக்கும் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் சொல்லி இருக்கிறது. அதனால சும்மா இதை சொல்லாம நீங்க இரட்டை வேடம் போடுறீங்க. இப்போ உங்க தொண்டர்கள்லாம் சாலையில போய் சேர்க்கறதுக்கு உதவி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால இது ஒரு ஜனநாயக நடைமுறை. இது சிறப்பாக நடைபெறுவதற்கு கட்சிகள் உதவி செய்ய வேண்டுமே தவிர இதற்காக போராடக்கூடாது என்பது எனது கருத்து.